ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப் பாருங்கள். 1sக்கு உனக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அதே மாதிரி அதனோட என்ன சொல்கிறது, குறுக்கு வெட்டு பாதையாக க்ராஸ் செக்ஷன் ஸ்ட்ரீக்னு உனக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஷேப், அதாவது 3Dயில் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம சர்க்கிள் மாதிரிலாம் போட முடியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1sல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டு ஸ்பெரிக்கல் இன் ஷேப் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ரவுண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் 2s ஆக்கக்குள்ள ரவுண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1s உள்ளேயும் 2s அவுட்டர் ஷெல்லுலையும் இருக்குது. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து என்னது நோட் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் 3s வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப் தான். எஸ் அப்படின்னாவே ஸ்பெரிக்கல் ஷேப் தான். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனோட கட் பண்ண ஷேப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 ஒயிட் கலர் உனக்கு தெரியுது. ஸோ நோட் வந்து 2 நோட்ஸ் வந்து உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? தென் வந்து பி ஆர்பிட்டால் பார்க்கலாம். ஸோ பி ஆர்பிட்டால் பார்க்குறதுக்கு முன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். தென் அப்போ வந்து உனக்கு எம்மோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 3 ஓரியன்டேஷன் -1 0 +1 அப்படின்ற 3 ஓரியன்டேஷன் கிடைக்கணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஷேப்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் இருக்குது, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎக்ஸ் பிஒய் பிஇசட் அப்படின்ற 3 டிஃப்ரெண்ட் எம் வேல்யூஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் உனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஆர்பிட்டால்ஸோட ஷேப் என்ன அப்படின்றதையும் தென் அதனோட நோடல் பிளான், அதாவது நோட்ஸையும் நாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பி ஆர்பிட்டாலோட ஷேப் பாருங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது. ஸோ பிஎக்ஸ் அப்படின்னா உனக்கு அந்த 2 டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லாமா, அது லோப்ஸ் அதுக்கு நம்ம சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸில் அதனோட லோப்ஸ் இருக்கும். ஸோ நோடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோ இந்த மாதிரி உனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே, அதாவது அந்த ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்க ஏரியா ஃபுல்லாகவே நோடு அதுக்கு. ஓகேவா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் உனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. மற்ற 2 ஆக்சிஸ்லேயும் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஆல்மோஸ்ட் 0. அதை நம்ம நோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிஎக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய்யும் இசட்டும் வந்து நோட். அதே மாதிரி பிஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் லோப்ஸ் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மீதி 2 ஆக்சிஸும் வந்து நோடல் பிளான் அப்படின்னு உனக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இசட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசட் ஆக்சிஸில் லோப்ஸ் உனக்கு இந்த 2 லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மீதி 2 ஆக்சிஸும் அதுக்கு லோப் அப்படின்னு நோட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ உனக்கு இங்கே 3D ஷேப்பில் வந்து உனக்கு 2p ஆர்பிட்டால்ஸோட ஷேப்ஸு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு டி ஆர்பிட்டால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எல்லோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுப்போம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா எம்மோட வேல்யூ 5 அப்படின்னு கிடைக்கும். அதாவது 5 ஓரியன்டேஷன். ஸோ 5 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால் உனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே லீஃப் ஷேப் கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. க்ளவுட் லீஃப் ஷேப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பி ஆர்பிட்டால் வந்து டம்பெல் ஷேப்பு. ஓகேவா? ஸோ 5 ஆர்பிட்டால்ஸ் என்னென்ன அப்படின்னா dxy dyz dzx dx² - y² dz² அப்படின்ற 5 ஆர்பிட்டால் உனக்கு கிடைக்கும். ஸோ அதனோட ஷேப்பை பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 3யும் வந்து ஆக்சிஸ் மேலே லோப் இருக்காது, ஆக்சிஸ்க்கு பிட்வீன் நடுவில் உனக்கு லோப்ஸ் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம், டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்துருக்க ஆர்பிட்டால் வந்து XY, அதாவது DXY. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு நடுவில் உனக்கு லோப்ஸ் இருக்கும். ஸோ 4 லோப்ஸ் வந்து டி ஆர்பிட்டாலில் உனக்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3DYZ லோப்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் Y அண்ட் Z ஆக்சிஸ். ஓகேவா? க்ளவுட் லீஃப் ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 3DXZ, அதாவது லோப்ஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸில் உனக்கு லோப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்தது 4th ஆர்பிட்டால் DX² - y² அப்படின்ற ஆர்பிட்டால் உனக்கு இருக்குது. இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மேலேயும் லோப் இருக்கும் பாருங்கள். ஆக்சிஸ்க்கு அந்த லோபுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இட் இண்டிகேட் த லோப்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த ஆக்சிஸ் அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 3DZ² அப்படின்ற ஆர்பிட்டால் வந்து இசட் ஆக்சிஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 லோப் இருக்கும். அடுத்த 2 லோபுமே அது மேலே கிளஃப்டான மாதிரி ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்க மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும்,
த்ரீயாக இருக்கணும், எல்லோட வேல்யூ 3. ஸோ எம் வந்து 7 வேல்யூஸ் உனக்கு கிடைக்கும். அதாவது 7 ஆர்பிட்டால்ஸ் -3லேருந்து +3 வரைக்கும் 7 வேல்யூஸ் இதுக்கு இருக்குது, 7 ஓரியன்டேஷன்ஸ். ஸோ 7 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன ஆர்பிட்டால் அப்படின்றது கீழேயே உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்கில். என்னென்ன அப்படி இருக்குது, fz cube, fxy, fz yz square, fyxyz, fz x square minus y square, fx x square minus 3y square, fy 3x square minus y square. ஸோ இந்த மாதிரி உனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 7 ஆர்பிட்டால்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, உனக்கு எஃப் ஆர்பிட்டாலோட 7 ஆர்பிட்டால்ஸோட ஷேப்ஸு உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்கு எந்த ஆர்பிட்டால்னு சொல்லி புக்கில் உனக்கு மென்ஷன் பண்ணல. ஸோ இதனோட ஷேப் வந்து அந்தளவுக்கு உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்டால்ஸ் என்னென்ன அப்படின்றது மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்க 1 எலக்ட்ரானோட எனர்ஜி கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ En = -1312.8 Z²/n² kJ/mol அப்படின்ற இந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஓகேவா, போர் தியரி படிக்கும் போதே இது கீழே படித்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், nth எலக்ட்ரான், அதாவது எந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இருக்கோ அதை வச்சு நம்ம எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்போ n வேல்யூ அப்படின்றது இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ எந்த ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி வந்து மாறும் அப்படின்றது தெரியும். ஸோ n அப்படின்றது என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனர்ஜி லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஃபார்முலாவில் n வேல்யூ இருக்குது, n டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜி இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரிகார்டிங் டு n வேல்யூ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேவா. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சீக்வன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிகார்டிங் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னோட வேல்யூ அப்படின்னா 1s தான் இருக்கிற எல்லாத்த விடவும் சின்னதாக இருக்கும். 2s 2p அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். நான் இந்த சீக்வன்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வச்சு அப்படின்னா தென் 3s 3p அப்படின்னு வரக்குள்ள 3, அதாவது 3 n = 3 அப்படின்னா 3 ஆர்பிட்டால் பாசிபிள், spd அப்படின்ற 3 ஆர்பிட்டால், 3மே ஈக்குவல் எனர்ஜி. அதே மாதிரி 4sல வந்து பார்த்திங்கன்னா f வரைக்கும் உனக்கு கிடைக்கும், அது 4மே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். 5லேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்பிட்டால்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல் த 4 ஆர் ஈக்குவல். 6லேயும் அதே மாதிரி தான். ஓகேவா, நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க எலமெண்ட் வந்து 7s வரைக்கும் உனக்கு இருக்குது. ஸோ அதனால் 7s வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த சீக்வன்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி இருக்கணும். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஈக்குவலாக இருந்ததுன்னா எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமாச்சு கம்மியாக இருந்தது அப்படின்னா எதுக்கு அதிகமோ அதுக்கு எனர்ஜி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இப்போது எனர்ஜி எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து 1s ஆர்பிட்டாலில் இருக்குது. அந்த 1s அப்படின்றது ஃபஸ்ட் ஆர்பிட்டால். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அடிநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே அந்த எலக்ட்ரானுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிது அப்படின்னா அது எங்கே அடுத்ததாக இருக்க 2sக்கோ இல்லை 2pக்கோ அது ஜம்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எனர்ஜி கிடைச்சிது அப்படின்னா என்ன ஆகும், ஜம்ப் பண்ணிடும். ஓகேவா, எனர்ஜி லாஸ் பண்ணுதுன்னா திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷீஸாக இருக்கிறதுக்கு ஒத்து வரும். ஆனால் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராடின்ஜர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம்தான் இதுக்கு.
ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டைமில் எனர்ஜியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். n+l ரூல். அதாவது n அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், l அப்படின்னா அசிமுதால் குவாண்டம் நம்பர். இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவை வச்சு எனர்ஜி வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம n+l ரூலை நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த n+l ரூலை வச்சு உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாக்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன, எல்லோட வேல்யூ என்ன, அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் n+l ரூலு. உனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ஆர்பிட்டால் வந்து 1s. 1s அப்படின்னா என்னோட வேல்யூ 1 தான். ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் நம்ம முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் 1. எல் எப்படி கண்டுபிடிப்பீங்க, n-1. இது எப்படி கண்டுபிடிக்கணும், n-1. அப்போ 1லேருந்து -1 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா? அதே மாதிரி 2sக்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 2 தான். எல்லுக்கு வந்து நீங்கள் 2 - 1 அப்படின்னு போட்டிங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஆனால் 1க்கு முன்னாடி 0 அப்படின்ற ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 0 1 நம்ம போட்டுக்கிறோம். அப்போ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ 1ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லை, அது வந்து 2pக்கு உனக்கு வரும். ஸோ 2 எல்லோட வேல்யூ 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எனர்ஜி யாருக்கு கம்மியாக இருக்குது, 1sக்கு கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்து 2s. இங்கே 3 கம்பேர் பண்ணக்குள்ள 2pக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லோட வேல்யூ 1 அப்படின்னா 1 மட்டும் எடுத்து போடக்கூடாது, 1க்கு முன்னாடி என்ன இருக்குது, 0 அப்படின்னு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 3 ஆர்பிட்டாலுக்கு வரலாம். நம்ம 3 ஆர்பிட்டாலுக்கு வரக்குள்ள ஃபஸ்ட்டு 3s நம்ம பார்க்குறோம். 3s 3p 3d இது நம்ம போட்டுக்கிறோம். ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3த்துக்கும் 3 தான். s ஆர்பிட்டால் அப்படின்னா எல்லோட வேல்யூ 0, p ஆர்பிட்டாலுக்கு 1, d ஆர்பிட்டாலுக்கு 2 எழுதிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3 + 0 3 அப்படின்னு உனக்கு கிடச்சிருக்கு. 3 + 0 3 அப்படின்னு உனக்கு இருக்குது. ஸோ அப்போ இது 3sக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சாரி 2pக்கும் 3ன்னு இருக்குது, 3sக்கும் 3ன்னு இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ கிடைக்கக்குள்ள எப்போ நம்ம யாருக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, அப்போ திருப்பியும் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை கம்பேர் பண்ணுவோம். 2 3 இங்கே 2p இருக்குது, 3s இருக்குது. 2p அண்டு 3s யாருக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதிகமாக இருக்கோ அவனுக்கு எனர்ஜி கிரேட்டராக இருக்குது, கம்மியாக இருக்கவங்களுக்கு லெஸராக இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அதாவது n-l ஆட் பண்ணி யாருக்கு நம்பர் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவனுக்கு எனர்ஜி அதிகம். சப்போஸ் n+l வேல்யூ ஒரே மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4s 4p 4d 4f அப்படி 4 ஆர்பிட்டால் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 ஆர்பிட்டாலுக்கு என்னோட வேல்யூ 4 தான் உனக்கு. இந்த 4 ஆர்பிட்டாலுக்கு என்னோட வேல்யூ 4. எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, பிக்கு வந்து 1 2 3, டிக்கு வந்து 2, எஃப்க்கு வந்து 3. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணி பார்க்குறீங்க. 4sக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, 4pக்கு 5, தென் 4dக்கு 6, தென் 4fக்கு 7. இப்போ 3dக்கு 5 இருக்குது, 4sக்கு 4 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் யாருக்கு எனர்ஜி அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3dக்கு தான் அதிகம். அதாவது வேல்யூ சிமிலராக வரக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் செக் பண்ணணும். ஆனால் வேல்யூஸ் வெவ்வேறையாக வரும்போது நம்ம அந்த வேல்யூஸே கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம். தென் உனக்கு 5sக்கு கொடுத்துருக்காங்க. 5க்குனா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 5, எஸ்னாவே எல்லோட வேல்யூ 0 தான். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு 5 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து 5pக்கு வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 5, எல்லோட வேல்யூ வந்து 1, தென் உனக்கு n+l வேல்யூ 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. தென் 5dக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 2 7 அப்படின்னு கிடச்சிருக்கு. 5fக்கு 5 வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்லோட வேல்யூ 3. ஸோ ஆன்சர் வந்து 8. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8. தென் அடுத்தது 6s 6p 6d அப்படின்ற 3 ஆர்பிட்டால். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 6, எஸ்னாவே 0, பிக்கு 1, டிக்கு 2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ ஆட் பண்ணி அப்படி கிடச்சிதுன்னா 6 7 8. அதே மாதிரி 7sக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 7, எல் வேல்யூ வந்து 0, ஸோ 7. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் n+l வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு உனக்கு லோயர் டு ஹையர் வந்து உனக்கு சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஸோ பேஸ்ட் ஆன் த n ப்ளஸ் ரூல் உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் உனக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சீக்வன்ஸ் வந்து தென் இந்த சீக்வன்ஸையும் அந்த டேபிளில் வர வேல்யூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1sக்கு எல்லாத்த விட கம்மியாக இருக்குது. 6Dக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்த விடவும் வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 8 உனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? 5Fக்கும் D 8 தான், ஆனால் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் Dக்கு அதிகம். ஸோ 6D ஹேஸ் த ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் நம்ம பார்க்கலாம். டீஜெனரேட் அப்படின்னா சமச்சீரான ஒரே மாதிரி எனர்ஜி லெவலில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸை நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால் விச் ஹாவ் சேம் எனர்ஜிஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ பி ஆர்பிட்டால் அப்படின்னா அதுக்கு 3 டைமென்ஷன் இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன? பிஎக்ஸ், பிஒய், பிஇசட். இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேவிங் சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. மூணுத்துக்கும் ஒரே மாதிரியான எனர்ஜி தான் இருக்கும். ஸோ இந்த எனர்ஜியை நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ், அதாவது இந்த சேம் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலை டீஜெனரேட் ஆர்பிட்டால் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேக்னெட்டிக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையோ ஏதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எதுலையோ எக்ஸ்போஸ் பண்ணக்குள்ள இதனோட டீஜெனரேஸ், அதாவது எனர்ஜி சமச்சீரான தன்மையை வந்து இதை லாஸ் பண்ணிடும். ஓகேவா? தி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை நம்ம பார்க்கலாம். இது ஒரு டயக்ராம் மூலிமா பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்கள், உனக்கு ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை நான் வரைஞ்சிருக்கேன். உனக்கு ஒரு மாடல், ஒரு ஆட்டம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உனக்கு எஸ் ஆர்பிட்டால் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பி ஆர்பிட்டால். எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்குது, பியில் 6 எலக்ட்ரான். டி ஆர்பிட்டாலில் அடுத்தது தேர்ட் ஒன் 10 எலக்ட்ரான் இருக்குது. எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணும். அதை நம்ம, அதாவது இங்கே நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்லேருந்து இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த அட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் அது அந்த ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் சுற்றுது. அதாவது இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன்னுக்கும் சன்லேருந்து ஒரு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம பூமியை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனால தான் அது ஃபிக்ஸ்டு பாத்தில் சுற்றுது. அதே மாதிரி எர்த்துலேருந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மூன் ஃபீல் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த மூன் வந்து எர்த்து கூடவே சுற்றிக்கிட்டே வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஒரு விசை, மின்னாற்பகுப்பு விசை அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டானுக்கும் அவுட்டர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான், அதாவது ஆர்பிட்டாலில் இருக்க எல்லா எலக்ட்ரானும் ஃபீல் பண்ணும். இதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆட்டமில் இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு ஃபோர்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் அப்படின்னா என்னது? விலகல் அப்படின்னு அர்த்தம். ரிப்பல்ஸ் அப்படின்னா விலகல் அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஏன் விலகல் அடையுது அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எஃப் ஆர்பிட்டால் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ ரொட்டேட் ஆகிட்டே வரக்குள்ள இந்த 2 ஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரானும் பக்கம் பக்கம் வரும்போது ஒன்னோட ஒன்று என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். ஸோ அப்போ இந்த எஃப் ஆர்பிட்டால் என்ன ஆகும்னா தூரமாக விலகி போயிடும். ஸோ அப்போ விலகிறப்ப இங்கேருந்து கிடைக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுக்கு கிடைக்காது. ஸோ அந்த கிடைக்காததுனால உனக்கு என்ன சொல்கிறது, நியூக்ளியஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சார்ஜ் வந்து அதுக்கு குறையும். ஸோ அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன? நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் இருக்க எலக்ட்ரானுக்கு குடிக்கக்கூடிய சார்ஜ் தான் நியூக்ளியர் சார்ஜ். அதனால் இந்த நியூக்ளியர் சார்ஜை 2 ஃபோர்ஸ் தீர்மானிக்குது. ஒன்று வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் நம்ம நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது? நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? எஸ் இருக்கா. ஸோ இந்த எஸ்ஸுக்கு தான் எல்லாரை விடவும் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அடுத்தது பி ஆர்பிட்டால், நெக்ஸ்ட்டு டி ஆர்பிட்டால், அடுத்தது எஃப் ஆர்பிட்டாலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நியூக்ளியர் சார்ஜ் உனக்கு இருக்கும். ஸோ அது நம்ம புக்கில் உனக்கு நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, புக்கில் பாருங்களாம். ஸோ மல்டி எலக்ட்ரான் ஸ்பீஷஸ், அதாவது சிங்கிள் எலக்ட்ரான், டபுள் எலக்ட்ரான் இருக்கக்குள்ளே இந்த மாதிரி ரிப்பல்சிவ் இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்காது. ஸோ 2 ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் அண்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன?
எலக்ட்ரான்ஸ் ஒன்றோட ஒன்று பக்கமாக வரும்போது அது வந்து ரிப்பல் பண்ணும், விலகல் அடைய வைக்கும். ஸோ அதுதான், ஏன்னா எலக்ட்ரானுக்கும் மைனஸ் சார்ஜ், அடுத்து வர எலக்ட்ரானுக்கும் மைனஸ் சார்ஜ், சேம் சார்ஜ் பக்கத்தில் வர வர என்ன ஆகும்னா ரிப்பல் ஆகும். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நியூக்ளியர் சார்ஜை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னக்குள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக்காக ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்து நியூக்ளியஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதையும் தாண்டி ஒரு எலக்ட்ரான் வந்து எவ்வளோ சார்ஜை வந்து ஃபீல் பண்ணுதோ, அதாவது நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ சார்ஜ் அதுக்கு கிடைக்குதோ அது நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியர் சார்ஜ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால் பொறுத்து இருக்குது. அண்ட் இட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் அசிமுதால் நம்பர். அதாவது அசிமுதால் நம்பர் இன்க்ரீஸ் ஆக உனக்கு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏன்றது நான் உனக்கு டயக்ராம்லேயே சொன்னேன். அதாவது SPDF, எஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால அதுக்கு எனர்ஜி அதிகம். பி அடுத்தது அதுக்கு எனர்ஜி அதிகம். டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியை விட எனர்ஜி கம்மியாக தான் கிடைக்கும். தென் எஃப்க்கு டியை விட கம்மியாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே எனர்ஜி கம்மியாக இருக்கிறது எஃப் ஆர்பிட்டால், அதிகமாக இருக்கிறது எஸ் ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா உனக்கு என்ன சொல்கிறது, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா N+L ரூல்லே நம்ம ஒரு சில எனர்ஜிஸ்லாம் வந்து பார்த்தோம். ஸோ அது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கக்குள்ள ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு பார்க்கக்குள்ள உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி பார்க்கக்குள்ள எஸ் கம்மி, பி அதிகம், டிக்கு அதை விட அதிகம், எஃப்க்கு எல்லாத்த விட அதிகம். ஏன் அப்படின்னா எஸ்ல 2 தான் இருக்குது, அது நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரானை நம்ம அங்கேருந்து எடுத்துடலாம். ஸோ அதனால தான் உனக்கு அங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு எனர்ஜி ஆஃப் சேம் ஆர்பிட்டால், அதாவது ஒரே டைப் ஆஃப் ஆர்பிட்டால் தான், ஆனால் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதனோட எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சேம் ஆர்பிட்டால் டிக்ரீஸ், சேம் ஆர்பிட்டால் decrease with an increase in an atomic number. atomic number increase ஆக அதே சேம் ஆர்பிட்டால் 1sனா எல்லாத்துலேயும் 1s, 2sனா எல்லாத்துலேயும் 2s, அந்த மாதிரி நம்ம எடுக்கக்குள்ள எனர்ஜி லெவல் குறையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 2s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜனோட 2s ஆர்பிட்டாலுக்கு லித்தியத்தோட என்ன சொல்கிறது, லித்தியத்தோட 2s ஆர்பிட்டால் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, லித்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2s ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவலை கம்பேர் பண்ணக்குள்ள ஹைட்ரஜனில் இருக்கிற 2sக்கு அதிகம், லித்தியத்தில் இருக்கிறதுக்கு கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோடியத்துக்கு 11 அட்டாமிக் நம்பர், பொட்டாசியத்துக்கு 19. இப்படி அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக 2s ஆர்பிட்டாலோட எனர்ஜி லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்ற சீக்வன்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாத்துலேயுமே 2s ஆர்பிட்டால் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதில் அதிகமாக இருக்குது, ஹைட்ரஜனில் அதிகமாக இருக்குது, லித்தியத்தில் ஹைட்ரஜனை விட கம்மி, சோடியம் வந்து லித்தியத்தை விட கம்மி. ஏன்னா இங்கே 3, இங்கே 10, அட்டாமிக் நம்பர் 11, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கு. பொட்டாசியம் 19 வரக்குள்ள இன்னும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா?